ரூபா 40 ரூபா அந்த விலைக்கு கொண்டு வாருங்கள். எமது தாய்க்குலத்தை நீங்கள் அதுக்குரிய மருந்தை வேண்டி எமது இனத்தை காப்பாற்றுங்கள். என்ன வருமோ எனது தாய்க்குலமோ கருகி போகின்றது. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நல்லூர் பிரதேச சபையினுடைய கட்சியினுடைய தலைமை வேட்பாளர் கீர்த்தனங்க கைலக்ஷன் சகாஸ் அபிலாஸ் ரெய்னால்டு பிரவி மத்திய பிரதேச எதுக்கான போட்டிகள் ரத்து செய்யப்பட்டு நான் அழைக்கிற போட்டியாளர் கீர்த்தனன் மத்திய பிரிவு எஸ்டிமேட்டிலிருந்து மத்திய பிரிவு ஈக்கான போட்டிகள் இடம்பெற இருப்பதனால் மத்திய பிரிவு ஈனை சேர்ந்த ராகவன் ஜதுரன் கரிபிரசாத் மிதுசரன் கிஷான் ஆதித்தன் தனேஷ் ஆகியோர் தங்களை பெயர்களை தந்து வருமாறு கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீ நாராயண சரசம நிலையம் பாலர் பாடசாலை மறுமலர்ச்சி விளையாட்டுக் கழகத்தினுடைய 73வது நினைவு விழாவும் பைவல்லுனர் போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். விசேடமாக சுஜீவா அவர்களும் இந்த கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்கள் நேரில் வந்து அழைத்திருக்கின்றார்கள். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர் திரு கஜீவன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்கள் திரு கோபாலசிங்கம், திரு குலதேவகுமார், திருமதி சங்கீதா அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக ஜஸ்டின், நெல்சன், செல்வகுமார், சுஜீவா மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நல்லூர் பிரதேச சபையினுடைய கட்சியினுடைய தலைமை வேட்பாளர் தோழர் ஸ்ரீ கணேசா அவர்களே, மற்றும் இந்த பிரதேசத்துக்குரிய எங்களுடைய வேட்பாளர் தோழர் ராசு பாலேந்திரன் அவர்களே, ஜெகதீஸ்வரி அவர்களே, செந்தூரன் அவர்களே, ஜூட் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையில்
பல காரணங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் உள்ள உறவானது நீண்ட காலமானது. அந்த நேரத்தில் கட்சியினுடைய சார்பாக நிசாந்தன் அவர்கள் உங்களோடு ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பல தேவைகளை எங்களால் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அதேவேளை இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார்கள், தாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றதாக 3 கோரிக்கைகள் வைத்திருக்கின்றதாக தெரியப்படுத்தியிருந்தார். அந்த கடந்த காலம் என்று சொன்னால் நான் இந்த மேடையிலே நான் உடனடியாக அதை உறுதிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நீங்கள் எல்லாரும் அறிந்தது. இருந்தாலும் உங்களுக்குமான உறவு காரணமாக அந்த நம்பிக்கை தொடர்கின்ற வகையில் உங்களுடைய கோரிக்கை வேறு நிகழ்ச்சிகளும் இருக்கின்றபடியினால் நான் உங்களிடம் விடைபெறுவதற்கு முன்பாக மீண்டும் இந்த அழைப்புக்கு நன்றியும் உங்களுடைய எதிர்கால சிறப்பான வாழ்க்கைக்கு நாங்கள் தொடர்ந்தும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Come on. Please இன்னல உனக்கு போடு. அங்க போய் ஆடா. அங்க போய். போறது. என்னடா புடி. கத்ரான சக்கி. பட்டேல் சாப்பிடுற இப்படி நிக்கறானே. அடே வாடா பின்னுக்கு ஆயிட்டதலாம் ஓடி ரமே நல்லா சங்க கொப்பி வெச்சனா இவனை சாப்பிடுமா சூப்பர் தாரது தாரது Amiga,
வணக்கம். நீங்கள் இந்த இடத்தில் தெரியப்படுத்துவீர்களா? நீங்கள் மனிதர்களே 40 ரூபாவாக 30 ரூபாவாக 50 ரூபாவாக என்னை வேண்டி பாவிப்பீர்கள். 250 ரூபாவாக 300 ரூபாவும் என்னை வேண்டி அங்கே நான் என்னை நீ இழந்து என் வரும் காலத்தில் நம்மிடம் அழிய போகின்றது. போனவரிடம் நான் மரமாக இங்கே வந்து சொன்னேன், கேட்கவில்லை. நம்மிடம் அழிய போகின்றது. இப்போது நான் வந்திருக்கின்றேன். நமது தாய்க்குளம் அழிய போகின்றது. தேங்காயே வந்து கேட்கின்றேன். எனது விலை கை அந்த விலைக்கு வேண்டுவதென்று சொன்னால் எவ்வளவு கடினம், எவ்வளவு கவலைப்படுகின்றேன் நான். ஆகையால் 30 ரூபா 40 ரூபா அந்த விலைக்கு கொண்டு வாருங்கள். எமது தாய்க்குளத்தை நீங்கள் அதுக்குரிய மருந்தை வேண்டி எமது இனத்தை காப்பாற்றுங்கள். தென்னை மரமோ எனது தாய்க்குளமோ கருகி போகின்றது. ஆகையால் தேங்காயாகிய நான் இந்த விலைக்கு உயர்ந்து போகின்றேன். எனது விலையை குறைக்க வரும் என்று சொன்னால் மனித நேயம் கொண்ட நீங்களே புத்திஜீவிகள் நாராயணன் சரசமூக நிலையத்தில் நிற்கின்றீர்கள். ஆகவே மாண்டாட்டமாக கேட்கின்றேன். எமது விலை 40 ரூபா 30 ரூபாக விற்க வேண்டும். ஆகையால் எமது தாய்க்குளத்தை நீங்கள் அதுக்குரிய மருந்தை வேண்டி பாவித்து எம்மினத்தை காப்பாற்றுங்கள். தயவு செய்து காப்பாற்றுங்கள். இப்பொழுது ஒரு தேங்காய் இங்கே வினோதமாக இந்த இடத்துக்கு வருகின்றது. இந்த தேங்காய் ஆரம்பத்தில் 30 ரூபாய் 40 ரூபாவாக விற்கப்பட்டது எனவும் இப்பொழுது இது விலை உயர்ந்ததாக இருக்கின்றது எனவும் கூறுகின்றது. ஆகவே இந்த தேங்காய் இப்பொழுது சந்தையிலே விலை அதிகமாக விற்கப்படுவதனுடைய நோக்கம் ஏன் இவ்வாறு அங்கே விற்கப்படுகின்றது என்பதை நீங்கள் கூறுவீர்களா? சொன்னேன், எமது தாய்க்குளம் மரங்கள் எல்லாம் எமது இனத்துக்கு அதுக்குரிய மருந்தை வேண்டி நோய் ஏற்பட்டதால் எமது குலம் கருகி கொண்டிருக்குது. கொஞ்ச நாளில் கொஞ்ச வருடங்களில் அழிய போகின்றது. அப்படியானால் விலை உயர்த்தப்பட்ட இந்த தேங்காய் இன்னும் விலை உயர்த்தப்படும் என்று சொல்லுகின்றீர்களா அல்லது மீண்டும் பழைய விலைகளுக்குள் வரும் என்பதை சொல்லுகின்றீர்களா? நான் சொன்னேன், அதுதான் வேகமாக இங்கே வந்தேன். இவ்வளவு மனிதர்கள் நிற்கிற இடத்தை சொன்னேன். என்னென்று சொன்னால், நீங்கள் வேகமாக இந்த மருந்தை பாவித்து நம் தாய்க்குலத்தை காப்பாற்றினால் நீங்க விட குறையலாம். நாங்கள் விட குறைவோம், இல்லாவது விட கூடும். இது உறுதி. உங்கள் தாய்க்குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லி வருகிறீர்கள். ஆமா, அதுக்குரிய மருந்துகள் இருக்கிறது, உரங்கள் இருக்கிறது. அந்த வைத்தியசாலையில் போய் அந்த மருந்தை வேண்டி என்ன தாய்க்குலத்துக்கு தெரியுங்கள். தெரிந்து எமது இனத்தை பெருக்குங்கள். இல்லாவிடில் எமது இனம் அழியும். நாங்கள் அன்றாடமான உங்கள் தேவைக்குரியவன் தான். என்னை 30 ரூபாய்க்கு நீங்கள் வேண்ட வேணும். ஏழை மக்கள் பாவம், ஏழை மனிதர்கள் பாவம். அதுக்குத்தான் இங்கே வந்தேன். உங்களோட குடும்பத்துக்கு வந்தேன். ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுகின்றார்கள். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னா அதாவது கையலால கீறது கஷ்டப்படும். இப்ப இந்த மனுஷன் இருக்கிறாரு ஏஐ அது வச்சு எங்களை ஜிப்ளியாசன் ஒரு சர்க்கர் 2 சர்க்கர் எடுத்துறாங்க. எங்களை ஓவியர் இழந்த போகணும். வினோதமா இது வினோதம். என்ற கையால இருக்கிறது ஒரு வினோதம். இதே இந்த ஒரு ஓவியம் கீறதுக்கு 1 வருஷம் 2 வருடத்துக்கு மேல செலவழிக்கிறேன். இது எனது வாழ்நாளில் ஒரு கலை பொக்கிஷம். இது எனக்கு வினோதம். நான் வாழவா சாகவா? ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அமைவாக ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளேன். கிளீன் ஸ்ரீலங்கா. நீங்கள் ஜப்பான் நாட்டில் இருந்து ஸ்ரீலங்கா அரசினாலே இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே?
இங்கே வருகை தந்ததனுடைய நோக்கம், உங்களை அவர்கள் இங்கே அழைத்ததன் நோக்கம் என்ன? 9 பேர் குழுவினரின் நோக்கு எங்கு குற்ற செயல்கள் நடக்கின்றதோ அங்கு அவர்கள் என்னை அனுப்பி வைப்பார்கள். நான் அங்கு நடக்கும் தகவல்களை சேகரித்து அவர்களுக்கு வழங்குவேன். அவர்கள் அதை ஆராய்ந்து அவர்களை கைது செய்வார்கள். அப்படியானால் இந்த இலங்கையிலே பல குற்ற செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த விளம்பரங்கள் ஓட்டுகின்றது அல்லது பல பல குற்ற செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கூற வருகிறீர்களா? அப்படியானால் அதை எந்த வழியிலே நீங்கள் இனி அவ்வாறு நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகின்றீர்கள்? இதோ நல்லதோர் கேள்வி. ஆனால் எனது வேலை அதல்ல. அவர்களுக்கு தகவல்களை வழங்கி கொள்வதே எனது வேலை ஆகும். அப்படியானால் இந்த இடத்திற்கு, அதாவது இந்த நாராயண சரசமகளில் இந்த கோண்டாவில் பகுதிக்கு உங்களை யார் அழைத்து வந்தார்கள் அல்லது இங்கே நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பதை கூறுவீர்களா? அவர்கள் இங்கே ஓர் குற்ற செயல்கள் நடப்பதாக கூறியுள்ளார்கள். அதை பார்ப்பதற்கு இங்கே வந்தேன். அப்படியானால் நீங்கள் இங்கே வந்தது நோக்கம், இங்கே குற்ற செயல்கள் நடைபெறுகின்றது, அதை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். அவ்வாறு நடைபெறுகின்றது எனில் அது எந்த வகையில் அதை நீங்கள் அந்த குற்ற செயல்களை இல்லாது செய்ய போகின்றீர்கள் அல்லது அவர்களுக்கு என்ன சொல்லி இங்கே இவ்வாறு நடைபெறுகின்றது, இதை இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று எந்த வழியிலே சொல்ல போகின்றீர்கள்? இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இந்த இடத்திலே குற்ற ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது என்று. அவ்வாறு குற்ற செயல்கள் இங்கே நடைபெறுகிறது எனில் இங்கே அவ்வாறு குற்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த மக்களுக்கு எவ்வாறு எதனை சொல்ல போகிறீர்கள்? ஓட்ட போட்டிகளில் நடந்து செல்பவர்களுக்கு பரிசு வழங்கியமை, நேரத்தை கருத்தில் கொள்ளாமை, பல பிரிவுகளில் 1 அல்லது 2 பேர் பங்கு பெற்றியமை, வீர வீராங்கனை உடுப்போடு பங்கு பெற்றாமை என பல. அவர் கூறுகின்றார், இந்த இடத்திலே தான் வந்ததன் நோக்கம் இங்கே நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு நிகழ்வில் பல பல குற்றங்கள் நடைபெறுகின்றது என்றும் இங்கே விளையாடுகின்றவர்கள் விளையாடுவதற்குரிய நிலையிலே இல்லாது விளையாடுகின்றார்கள் என்கின்ற மாதிரி பல விடயங்களை கூறுகின்றார்கள். நன்றி. தொடர்ந்து அடுத்த வினோத யாரணி பார்க்கலாம். தம்பி வாங்க, நீங்கள் யார், எதை இங்கே சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துவீர்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பொழுத்தின் பகுதியை எப்படி குறைக்க வேண்டும் என்பதை கூறப் போகின்றேன். உலகமகா போரில் அழிந்த ஜப்பான் நாடு இன்று தலை சிறந்து இருப்பதற்கு காரணம் அவர்கள் பைபேஸ் எனும் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த பைபேஸ் சிஸ்டத்தின் மூடாக செம்மஞ்சள் நிற பையினுள் பொலித்தீன்களையும், மஞ்சள் நிற பையில் தொற்றுள்ள கழிவுகளையும், கருப்பு நிற பையில் சாதாரண கழிவுகளையும், பச்சை நிறத்தில் உணவு கழிவுகளையும் விடுகின்றனர். நான் உக்க மாட்டேன். என்னை எரிப்பதனால் டைசின் எனும் வாயு மூலம் உங்களுக்கு புற்றுநோயை உண்டாக்குவேன். அதனால் எல்லோரும் என்னை கைவிட்டு விடுங்கள். கோழைகளின் பாவனையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் பொலித்தீன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அந்த வகையிலே இந்த பொலித்தீன் இந்த நாட்டிலே, அதாவது நீங்கள் சொல்லுவது போல அந்தந்த பைகளுக்குள் எங்களுடைய மக்கள் அந்த பொலித்தீன்களை குப்பைகளை இடுகின்றார்களா? இல்லை, பல பேர் அதை இடுவதில்லை. அவ்வாறாயின் அதை எவ்வாறு அந்தந்த இடங்களில் போடுவதற்கு நீங்கள் மக்களுக்கு எந்த வழிகளை அல்லது எந்தெந்த முறைகளை இங்கே சொல்லி அவர்களை ஒரு கொஞ்சமாவது திருத்துவதற்கு எதை சொல்லுவீர்கள்? நீங்கள் பொலித்தீனா அல்லது என்ன பொலித்தீன் தானே? திரும்பி சொல்லுங்க. உலக போரில் அழிந்த
என்று தலை சிறந்து இருப்பதற்கு காரணம் அவர்கள் 5S எனும் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த 5S சிஸ்டத்தின் மூலமாக சிவப்பு நிற பையினுள் தொற்றுள்ள கழிவுகளையும் பச்சை நிற பையினுள் சாதாரண உணவு கழிவுகளையும் கருப்பு நிற பையினுள் சாதாரண கழிவுகளையும் விடுகின்றனர். நான் உக்க மாட்டேன். என்னை நீங்கள் எரிப்பதனால் டைசின் எனும் வாய் மூலம் நான் உங்களுக்கு புற்றுநோயை உண்டாக்குவேன். ஆதலால் எல்லோரும் என்னை கைவிடுங்கள். ஓலைகளின் பாவனையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நன்றி. நீங்கள் சொல்லுகின்றீர்கள் பொலித்தீன் உங்களை பாவிப்பதனாலே மனிதர்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்த போகின்றீர்கள் என்று. ஆகவே பொலித்தீனை மக்கள் எந்த வகையில் பாவிக்க வேண்டும் அல்லது அதை பாவனையை எவ்வாறு அந்த பொலித்தீனை அங்கே எந்த வகையிலே அங்கே எரிக்காமல் எவ்வாறு அதனை தரப்படுத்த வேண்டும் என்பதை உக்க வைக்க வேண்டும் அல்லது அதை தரப்படுத்த வேண்டும் என்பதை கூறுவீர்களா? அதை வைத்து பழங்கள் வாங்கி கொண்டு வீடு செல்லலாம். உங்களுக்கு தேவையான சில வேலைகளையும் அதில் செய்து கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து அடுத்த வினோதம் பார்க்கலாம். நீங்கள் யார் என்பதை கூறுவீர்களா? அங்க இருந்து என்ன சகோதரம் ஒருத்தர் அழுது விட்டு கேட்கல கேட்டீர்கள் நானு கேட்டீர்கள் நானு 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு 2.85 வீதம் வீழ்ச்சியை பதிவு செய்தனால் 2023ஆம் ஆண்டு 3.5 வீதம் வீழ்ச்சியை நான் பதிவு செய்திருக்கிறேன். இதெல்லாம் வெற்றத்தானே? இதெல்லாம் வெற்றத்தானே? என்ன செய்யறது எனக்கே தெரியாமல் இருக்குது. இதை தவிர இலங்கையில இருக்கக்கூடிய குரங்குகள், பறவைகள், விலங்குகள் என்று என்ன வந்து 90 மில்லியன் பேர் இதை வந்து நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். அன்னை கூட பாராளுமன்றத்தில் இதை பற்றி கதைச்சிருந்தவர்கள் என்னாலதான் என்னத்தான் இங்கே எல்லாமே வந்து அதிகமான பறவைகள், விலங்குகள் எல்லாம் பயன்படுத்தி நாசமாக்குறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை தவிர இலங்கை ஏற்றுமதிக்கு மிக முக்கியமான ஒன்றாக நான் இருக்கிறேன். வருஷத்துக்கு 150 பில்லியன் தேங்காய் வந்து அதாவது என்ன வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த நாட்டில். ஆனால் இப்ப எல்லாம் பயங்கர வீழ்ச்சியா வந்து நான் போயிருக்கிறேன். தயவு செய்து எப்படியாவது காப்பாத்துக்கும். இதுக்கு எல்லாமே வந்து ஒருக்கா பார்த்தப்பட்டு சொன்னால் முதல் எல்லாமே கஷ்டப்பட்டவங்க தங்களோட விட்ட சாப்பாடு இல்லாத நேரத்தில் என்ன இடிச்சுதான் சம்பல் இடிச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கு சம்பல் அடிக்கிறதே பெரிய ஒரு பணக்காரட்ட சாப்பாடா போயிட்டுது. எல்லாம் என்ன செய்யறது? எல்லாம் உங்களோட கையில தான் இருக்குது. இதை தவிர என்ன வச்சுதான் இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் தயாரிச்சு கொண்டு வந்தவங்க. ஆனால் இப்ப பார்த்தோம்னால் தேங்காய் எண்ணெய் விலையே அப்படி உச்சத்தில் அடிக்குது. எல்லாத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் சொல்லணும் என்னென்று சொன்னால் அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு சொல்லுவாங்களோ அத மாதிரி தான் என்னை நீங்கள் அளவா பயன்படுத்தினா சரி, அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் நானும் கொலஸ்ட்ரால் மாதிரி சின்ன சின்ன வருத்தங்களை கொண்டு வந்து உயிரை பறிப்பேன் தெரியுமா? ஆனாலும் இந்த நாட்டில எனக்கு இப்ப இவ்வளவு பெருவதியா இருக்குது. சும்மா 5-10க்கும் வித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கிலோ கணக்கில் போறேன், சைஸ் கணக்கில் போறேன், ஈட்ட கணக்கில் போறேன். ஸ்மால் சைஸ் என்றால் 150, லார்ஜ் என்றால் 150, 200, 300 ரூபாய் வரைக்கும் நான் போறேன். என்ன வச்சு அளந்து பார்த்து கிலோ பார்த்து எல்லாம் கொடுக்குற கட்டத்துக்கெல்லாம் நான் இருக்கிறேன். தயவு செய்து காப்பாத்துங்கோ, தயவு செய்து காப்பாத்துங்கோ. அப்படியானால் இந்த வழியிலே மீண்டும் உங்களை எங்களுடைய உலக சந்தையிலே நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? இலங்கையில் கூடிய ஒரே ஒரு பிரச்சனை எங்களை பயிற்சியை வந்து நாசமா போறதுதான். தயவு செய்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் கட்டாயம் வீட்டு தோட்டம் செய்யுங்கோ. வீட்டு தோட்டம் செய்து என்ன நடந்தோ நான் ஒரு 4-5 வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து தருவேன். எங்களை நீங்கள் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் எங்களை நாட்டையே நாங்கள் வளர்ச்சி அடைய வைக்கக்கூடியமா இருக்கும். தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் சொல்றேன், என்ன நீங்கள் உங்களோட வீட்டுல நடுங்கோ. என்ன நட்டீங்கன்னு சொன்னால் நான் வளர்ந்து 4-5 வருஷத்துல உங்களோட கஷ்டங்கள் எல்லாரையும் போக்குவேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்க 300-400 செலவழிச்சு கொண்டு வாரீங்கள். ஆனா இந்த நாட்டில் நீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவோ லாபம் இருக்குது. என்ன நாட்டுங்கோ. அப்படியானால்
நீங்கள் சொல்ல வருவது இப்பொழுது தென்னை மரங்களினுடைய தென்னை மரங்களில் இருக்கின்ற அளவு குறைவதனால் நீங்கள் குறைந்த விலை அதிகமாகி கொண்டு செல்கிறதா, அல்லது தென்னை மரங்கள் இப்பொழுது இல்லாததனால், அதாவது தென்னை மரங்களை நடுவதன் மூலம் நீங்கள் விலை குறைக்கப்படுவீர்களா? இல்ல என்னென்று சொன்னால் தென்னை மரங்கள்ல வருத்தங்களால தான் நான் அழிவடைஞ்சு கொண்டு போறேன். தென்னை மரத்தால வருத்தங்கள்ல தான் தென்னை மரம் அடையுது. அதனால தான் எனக்கு இருக்கக்கூடிய மவுசும் வந்து கூடுது, எனக்கு இருக்கக்கூடிய விலையும் வந்து கூடிக்கொண்டு போகுது. தயவு செய்து என்ன சரியா நட்டு என்ன சரியா பராமரித்தீங்கன்னு சொன்னால் நான் எவ்வளவோ நன்மை வந்து செய்வேன். நான் இலங்கையில தேயிலைக்கு பிறகு ஏற்றுமதி செய்யப்படுற ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். தயவு செய்து இந்த இலங்கையை வந்து காப்பாற்றணும். ஒருத்தர் உங்களோட வீட்டை என்ன நட்டீங்கள் என்று சொன்னால் நான் உங்களோட வீட்டையும் காப்பாற்றி இலங்கையையும் காப்பாற்றி என்ன ஏற்றுமதி செய்யறதால இலங்கையில பொருளாதாரத்தை என்னால் வளர்ச்சி அடைய வைக்க முடியும். தயவு செய்து எல்லாரும் வீட்டு தோட்டம் செய்யும். நன்றி.